உங்களுக்கு சேதத்தை உண்டாக்கும்படி பலமுள்ள ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த மாதம் ஸ்பெஷலாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு தேவன் என்னோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய தலை முடியை கூட அவனால் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருந்தால் மட்டுமே இந்த மாதத்தை முடித்து அடுத்த மாதத்தை நீ பார்ப்பேன். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் உடைந்த பாத்திரங்களைப் போல அவர்கள் இருக்க போகிறார்கள். அன்பானவர்களை, நான் தயவு செய்து சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கரத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. எவ்வளோ நாள் விளையாட்டாக இருந்துட்டோம், எவ்வளோ மாதம் விளையாட்டாக ஓடிட்டோம். ஏதோ ஒரு நாள் அந்த ஓய்வு நாளில் மட்டும் வந்துட்டு போய் மற்ற நாட்களெல்லாம் உலகத்தோடு சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு விளையாட்டாக இருந்துட்டோம். இல்லை இல்லை இல்லை, இந்த 7 நாட்களும் ஒவ்வொரு வாரங்களும் உங்களுக்கு முக்கியமான வாரங்கள். ஒவ்வொரு நாட்களும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப ஜெபத்தில் இருந்தால் மட்டும் போதும். வேறு எதையும் நீங்கள் பெருசாக பண்ணணும்னு அவசியமே இல்லை. தேவன்கிட்ட அந்த நாளை ஒப்பு கொடுத்தா போதும், ஒவ்வொரு நாளையும், அந்த 30 நாளையும். காரணம், அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறதை தேவன் எனக்கு காண்பி